வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்காதீங்க. இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் வந்து டெலிகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நிஃப்டியோட டெய்லி லைவ் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கு. இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் ஆகும். முடிஞ்சால் பயன்படுத்திக்கங்க. புதுசாக இருக்கிறவங்க வந்து இந்த மற்ற வீடியோ பார்க்கறத விட ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் இதை பார்த்துருங்க. ஒரு பிகினர்ஸ்னுக்காக ஒரு 15 வீடியோ இருக்குது. ஒன் பை ஒன்னாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய கோர் கான்செப்ட் இதில் இருக்குது. சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 70-80% கிளியர் ஆகிடும். இப்படி தான் ட்ரேட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கும். எங்கே எடுக்கணும், எங்கே வெளியே வர்றது எல்லாமே தெரியும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த தவறாமல் பார்க்க வேண்டிய இருக்கக்கூடிய கான்செப்ட் மட்டும் பாருங்க. ஒவ்வொரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போ தான் வந்து இந்த கான்செப்ட் முழுமையாக உங்களுக்கு புரியும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க கோல்டு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். 1 ஹவரில் எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டு வச்ச இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் இது சப்போர்ட்டு, கீழே ஒரு சப்போர்ட் போட்டிருந்தோம். இந்த சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு டைம் 2 டைம் சப்போர்ட் எடுத்ததோட முடிஞ்சு போச்சுங்க. இந்த 2 சப்போர்ட் எடுத்து பின்னாடி இந்த லைனை ட்ராக் பண்ணியிருப்போம். இது 3வது சப்போர்ட் இங்கேயே வந்து எடுத்திருக்கு. மேலே போனது எது போயிருக்குன்னு பாருங்க. இதையும் தாண்டி இதுல எல்லாம் பிரேக் பண்ணிட்டு மேலே போய் க்ளோஸ் ஆனது. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு அகைன் சப்போர்ட்டுக்கே வந்திருக்கு. வந்து இங்கே கொஞ்சம் இப்போ ஹோல்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதை தாண்டி ஒன்றும் பெருசாக நடக்குது இல்லைங்க. போனால் மறுபடியும் வந்து அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுதுங்கிறது தெரியணும். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ரிஜெக்ட் ஆன இடம், சப்போர்ட் ஆன எடுத்த இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மார்க்கெட் மெமரியில் வச்சுக்குது. அந்த இடத்துக்கு வந்தால் மறுபடியும் ஒரு ரிவர்ஸ் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு என்ன காரணம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இங்கே ஆல்ரெடி செல்லர்ஸ் இருந்த ஏரியாவாக இருக்குது. ஏற்கனவே ரிஜெக்ட் ஆனதுனால செல்லர்ஸ் இருந்த ஏரியாவாக இருக்கும். அதே இடத்துக்கு மறுபடியும் வரும்போது செல்லர்ஸ் மறுபடியும் செல் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் எடுத்த ஏரியா அப்படிங்கும்போது இது ஒரு நல்ல ஜோன். இந்த இடத்துக்கு வந்தாவே ஒரு ரியாக்ஷன் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதே தான் இங்கே இப்போ மறுபடியும் ரியாக்ஷன் காட்டிட்டு இருக்கு. இதை தாண்டி ஒன்றும் மார்க்கெட்டில் நடக்கிறது இல்லைங்க. மாற்றி மாற்றி சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இதுலையே தான் சுற்றிட்டு இருக்கு. இதை கரெக்டாக படிக்க தெரிஞ்சால் போதுமானது. நம்ம எதோ இண்டிகேட்டர் கால்குலேஷன் என்னென்னமோ போட்டு பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே வேண்டாங்க. சிம்பிளாக எளிமையை இப்படி பழகிக்கங்க. இது எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணி இது எந்த டைம் ஃப்ரேமில் வேணாலும் வச்சு பண்ண முடியும். இப்போ இதை பாருங்க, ஒரு 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போகலாம். ட்ரேடுக்கு எப்படி எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். இதை பாருங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 9ஆம் தேதி வீடியோ போடுறதா சரி, அதுக்கு பின்னாடி போடல 2 டேஸா. இங்கே பாருங்க, இங்கே சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு போன இடம் போனது அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் எப்படி போயிருக்கு. ஒவ்வொரு கையாக கட் பண்ணிட்டு மெல்ல 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 மார்க்கெட்டு அடுத்த ஸ்டேஜ் நோக்கி போயிருக்கு. ஆனால் போய் ஒரு ரெசிஸ்டன்ஸ் முன்னாடி இருந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு வந்தோடனே அந்த இடத்துல ஒரு ரிஜெக்ட் கிடைக்குது பார்த்தீங்களா. கரெக்டாக ரிஜெக்ட்டு. இந்த சப்போர்ட் உடைச்சிட்டு கீழே வந்து போட்டு மறுபடியும் மேலே ட்ரை பண்ணுறவன் இந்த ஹைக்கு வர முடியல. அகெயின் கீழே. இப்போ கீழே வரும்போது செக் பண்ணி பாருங்க, எங்கேயுமே வந்து உங்களுக்கு அந்த ஹையை உடைச்சிருக்காது. இந்த ஹை வருது, அதுக்கு பின்னாடி இது இங்கே எப்படிங்க ஹையை மட்டுமே உடைச்சிட்டு போயிட்டு இருந்தது மேலே போகும்போது மார்க்கெட்டு. இங்கே வந்து அதுக்கு பின்னாடி அப்படியே லோ மட்டும் உடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோதாங்க மார்க்கெட்டு. இப்படியே தான் ட்ரெண்டு மாறுறதெல்லாம் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். நம்ம ஏன் இந்த இடத்துல வந்து திரும்புது அப்படின்னா முன்னாடி இந்த இடத்துல திரும்பி இருக்குது, அதனால இப்போ திரும்புது அப்படின்னு தெரியணும். நல்லா ஃபோர்ஸ் இருக்கும்போது அதை உடைச்சிட்டு போகலாம். இப்படியே இதுக்குள்ளேயே சுற்றுங்களா அடுத்த ரேஞ்சுக்கு போகும் மார்க்கெட் மாற்றி மாற்றி. இது அதை நடக்கு. இங்கே பாருங்க, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹைங்கிற வேலையே இல்லை. ஹை உடைக்கவே இல்லை. இது வரைக்கும் ஹையை மட்டும் உடைச்சிட்டு வந்த மார்க்கெட்டு இங்கே லோ மட்டும் தான் உடைச்சிட்டு வருது. ஹை உடைக்க முடியல. அப்படியே ட்ரெண்ட் எப்படி திரும்பி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுதுங்களா. இவ்வளோதாங்க மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்குது. மாற்றி மாற்றி இதே தான் நடந்துட்டு இருக்குது. நம்ம இதையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் தான் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டாக வந்து இ- ஒரு ரேஞ்ச் எப்படி மார்க்கெட் ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா போதுமானது. இதே தான் எந்த டைம் ஃப்ரேமில் வச்சிங்கனாலும் இதுதான் நடக்கும். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. 1 ஹவர் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ட்ராக் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணலாம். அதுக்கு என்னென்ன மாதிரி அமைப்புகள் இருக்குன்னு நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு வீடியோ பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதை தாண்டி ஒன்றுமே இல்லைங்க. எவ்வளோதாங்க சிம்பிளாக நடந்துட்டு இருக்குதுங்க. இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போதும். ஹையே உடைக்காம கீழே வருது, லோ உடைச்சிட்டு வருது, அப்போ கீழே போயிட்டு இருக்கு. மார்க்கெட் திரும்பிடுச்சா இப்போ அப்படி சொல்ல முடியல. ஏன்னா இப்போ வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து ரிவர்ஸ் ஆக ட்ரை பண்ணுது, அவ்வளோதான். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோ உடைச்சிட்டு வந்த இடத்துல இங்கே லோ உடைக்க முடியல. இது வரைக்கும் ஈக்குவல், அதாவது விக்கு தான் கீழே வச்சிருக்குது. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு இருக்கு. மேலே வச்சுன்னு இதுக்கு மேலே போனால் இது உடச்சி
உடைச்சு பாடி க்ளோஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டு அப் சைடு மூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இது அவ்வளோதான். இங்கிருந்தே மூவ்மெண்ட். அப்போ இங்கே பிடிக்க முடியாதானே இங்கே ஈஸியாக பிடிக்க முடியும். அதுக்கு சில வழிகள்லாம் இருக்கு. இவ்வளவுதாங்க. இவ்வளோ சிம்பிளாக பழகிக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ப்ராக்டிஸ் பண்ண பண்ணவே உங்களுக்கு இது புரிய ஆரம்பிக்கும். இது ப்ராக்டிஸே பண்ணாமல் நம்ம மேலே போகுது கீழே போகுது சப்போர்ட் வந்தால் பை, ரெசிஸ்டன்ஸ் வந்தால் செல்லுன்னு நினச்சோம்னா பண்ண முடியாதுங்க. லாஸ் மட்டும் தான் சந்திப்போம். இதில் இருக்க சின்ன சின்ன நுணுக்கங்கள் அவ்வளோதான். எப்படி ட்ரெண்டு போயிட்டு இருக்கு, ஹை உடைச்சிட்டு போகுதா, லோ உடைச்சிட்டு போகுதா, அதுக்கு தகுந்த மாதிரி கூட போய் பழகுங்க. அவ்வளோதான். மார்க்கெட்டில் இந்த மாதிரி எளிமையாக புரிஞ்சுக்குங்க. இது அடிப்படையான விஷயங்களே இதுதான். இதே புரிஞ்சுட்டாவே போதுங்க. எளிமையாக ட்ரேட் பண்ண முடியும். சிம்பிளாக பழகிக்குங்க. ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா பயிற்சி பண்ணி பாருங்க. இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பயிற்சி பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ரைட்டுங்களா? அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்.